நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி பாஜக எம்பிக்கள் ஒரே நேரத்தில் போட்டி போராட்டம். இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் நீல நிற டி ஷர்ட்டில் ராகுல் காந்தி பேரணி. பிரியங்கா காந்தி, கனிமொழி உள்ளிட்டோரும் நீல நிற உடையில் ஊர்வலமாக சென்று முழக்கம். संविधान का अपमान बंद करो। நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட கைகலப்பில் பாஜக எம்பிக்கள் இருவர் காயம். பாஜக எம்பிக்களால் மல்லிகார்ஜுன கார்கேவின் காலில் காயம் என்று காங்கிரஸ் குற்றச்சாட்டு. அவைக்கு சென்ற தன்னை தடுத்து மிரட்டியதாக பாஜகவினர் மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜக எம்பிக்களை தாக்கியதாக ராகுல் மீது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு புகார். ராகுல் காந்தி மீது மாநிலங்களவை தலைவரிடம் நாகாலாந்து பாஜக பெண் எம்பி புகார். ஆர்ப்பாட்டத்தின் போது கண்ணியக்குறைவாக நடந்து கொண்டதாகவும் குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி முரட்டுத்தனமாக நடந்து கொள்பவர் இல்லை. ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா கருத்து. அமித்ஷா விவகாரத்தை திசை திருப்ப பாஜக முயற்சி. நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்தது குறித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அம்பேத்கர் விவகாரம் மற்றும் எம்பிக்களின் போட்டி போராட்டம் பிரச்சனையால் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எதிராக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிராகரிப்பு. 14 நாட்கள் முன்னறிவிப்பு நோட்டீஸ் வழங்கவில்லை என்று கூறி தீர்மானத்தை நிராகரித்தார் மாநிலங்களவை துணைத் தலைவர். 2 நாள் பயணமாக ஈரோடு மாவட்டம் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விஜயமங்கலத்தில் உற்சாக வரவேற்பு. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 2வது கோடி பயனாளிக்கு மருந்து பெட்டகம். ஈரோட்டில் நடந்த நிகழ்ச்சியில் வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஈரோட்டில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. கட்சி வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்து விட்டதாக தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் போராட்டம். மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி முழக்கம். அமித்ஷாவை கண்டித்து மதுராந்தகம், ஆம்பூர் உள்ளிட்ட இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரயில் மறியல் போராட்டம். புதுச்சேரியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது காவலர்களுடன் தள்ளுமுள்ளு. அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை. அமைதியோ அமைதி என்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக அமைச்சர் ரகுபதி சாடல். அமைச்சர் ரகுபதியின் பேச்சையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வது இல்லை. அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சு தொடர்பாக ஜெயக்குமார் கூறிய கருத்துக்கள் தான் எனது கருத்து என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அமித்ஷா அவர்கள் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி
சொன்ன கருத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் சகோதரர் டி ஜெயக்குமார் அவர்கள் நேற்றைய தினம் விளக்கமாக தெரிவித்து விட்டார். அந்த கருத்து தான் என்னுடைய கருத்து. அம்பேத்கரை கொச்சைப்படுத்துவது யாராக இருந்தாலும் கண்டிப்பதாக ராமதாஸ் பேட்டி. இடஒதுக்கீடு பெற்றுத்தந்த அம்பேத்கரை அவமதிப்பதை ஏற்க முடியாது என்றும் உறுதி. மும்பை காங்கிரஸ் அலுவலகத்தை அடித்து நொறுக்கிய பாஜக தொண்டர்கள். தடியடி நடத்தி விரட்டியடித்த காவல்துறை. அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம். கர்நாடக சட்டப்பேரவையில் அம்பேத்கர் படத்துடன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்டம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது சடங்கு என்று கூறிய விஜய்க்கு சீமான் எதிர்ப்பு. கள்ளச்சாராயம் குடித்தவர்களை நேரில் சென்று சந்தித்தது ஏன் என்றும் விஜய்க்கு கேள்வி. அது ஒரு சடங்குன்னு சொல்றாருல, அது தவறான வார்த்தை. அப்படி சொல்லக்கூடாது. நான் 1.5 மாதம் 2 மாதம் நின்று மக்களா நாங்க வேலை செஞ்சிருக்கோம். அப்ப நீங்க தூத்துக்குடியில ஏன் பாத்தீங்க? நீங்க சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு போய் ஏன் பாத்தீங்க? அதெல்லாம் சடங்குன்னு சொல்றதா? சேலம் அருகே மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி சேமிப்பு தொட்டியின் பெல்ட் கலன்று விபத்து. 2 பேர் உயிரிழப்பு, 5 பேர் படுகாயம். நெல்லையில் கேரள கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகவல். நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள மாநில அரசே அகற்ற வேண்டும். 3 நாட்களில் அகற்றுமாறு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. நெல்லை குண்டாநகரம் கிராமத்தில் தடயவியல் நிபுணர்கள் நேரில் ஆய்வு. கேரள மருத்துவம் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் குறித்த தடயங்களை சேகரித்தனர். இரண்டு நாள் பயணமாக ஈரோடு மாவட்டத்திற்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருக்கக்கூடிய விசைத்தறி பட்டறையில் தற்போது மக்களிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறார். காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாபு இணைக்கிறார். பாபு, விவரங்கள். 2 நாள் பயணமாக ஈரோடு வருகை தந்த தமிழக முதல்வர் இன்று மாலை ஈரோடு மேட்டுக்கடை அருகே உள்ள தங்கம் மகாலில் திமுக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதற்கு முன்னதாக வரும் வழியில் மேட்டுக்கடையில் உள்ள சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான தறிப்பட்டறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த தறி தொழிலாளர்களிடம் அவர்களுடைய கேட்டிருந்தவர். மேலும் தமிழக அரசு 750 மின் யூனிட்டிலிருந்து 1000 யூனிட்டாக உயர்த்தி வழங்கியதை ஏதேனும் பயனுள்ளதா என்று உரிமையாளர்களும் கேட்டிருந்தார். அதற்கு தனி தொழிலாளர்கள் தமிழக அரசு வழங்கும் 1000 யூனிட் இலவச மின்சாரம் மிகவும் பயனுள்ளதாக தெரிவித்தனர். அதே போல மின் கட்டணத்தை 2 மாதங்களுக்கு ஒரு முறை மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கீடு செய்ய வேண்டும் என விசைத்தறி உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்தனர். அது குறித்து பரிசீலனை இருப்பதாகவும் தமிழக முதல்வர் தெரிவித்தார். நன்றி பாபு, விவரங்களுக்கு.